பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். காலை ஒளி என்ற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது இல்லைங்களா? அப்ப அந்த புதிய கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு நாள் முழுதும் ஆண்டவரோடு அவரோட துணையோடு நம்ம இந்த நாளை கடக்கும்படியாக முதலாவது ஒரு துதி பாடலுடன் அவருடைய சமூகத்திற்கு நம்ம கடந்து செல்வோம். இந்த பல்வி குறித்த டெஸ்ட் மணியை நான் எல்லா இடத்துலயும் சொல்லுவேன், இங்கேயும் சொல்லியிருக்கலாம். நான் திரும்ப சொல்றேன், இந்த சாட்சியை எல்லா இடத்துலயும் சொல்றது வழக்கம். இந்த பாட்டுக்கு பின்னால் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஆமென். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த தேசத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் இயேசு ஒருத்தர் தான் பரிசுத்தர். ஆமென். இன்னும் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, தேவனுடைய பிள்ளையாக மாறவில்லை. ஆனாலும் அவர்களுக்கு தெரியும் இயேசு பரிசுத்தமுள்ள கடவுள் என்று தெரியும். ஆமென். ஒரு அல்லேலூயா சத்தமா உற்சாகமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பேரா 4 சுவத்துக்குள்ள ஒரு இடத்துல கூடி கத்திட்டு இருக்கோம். நான் நம்புறேன், நான் ஆவிக்குரிய கண்களில் பார்க்கிற நாட்கள் வருகிறது. இந்தியா முழுவதிலும் இயேசு பரிசுத்தர் என்று ஆராதிக்கிற ஆராதனை வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பாட்டு நான் அநேக ஆண்டுகளுக்கு, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் இந்த பாடல்களை கொடுத்தார். அதாவது நான் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பாடணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஆசையா கேட்டப்போ இந்த பல்லவிகளை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் நீங்கள் கேட்டிருக்கலாம். இன்னைக்கு முழு உலகத்திலும் இந்த பாடல்கள் பாடப்படுகிறது. அந்த டைம்ல எனக்கு கீபோர்டு வாசிக்க ஒரு தம்பி இருந்தான், ஜீவான்னு சொல்லி. அவன் கோயம்புத்தூர்ல சங்கரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருந்தான். பேரை கேட்டாலே தெரியும் உங்களுக்கு, ஹிந்து இன்ஸ்டிடியூஷன். அவங்க எல்லாமே ஹிந்துஸாங்க. அவர்கள் அங்க இவன் காலேஜ் டே வந்தது, கல்லூரி நாள் வந்துச்சு. அந்த கல்லூரி நாள்ல கடவுள் வாழ்த்து பாடுறதுக்கு பிள்ளைங்களை தேடுவாங்க, நல்லா பாடுற பிள்ளைங்களை. அதுல இவன் ஒருத்தன் நல்லா பாடுவான்னு தெரியும், இவனை செலக்ட் பண்ணாங்க. இன்னொரு தம்பியும் செலக்ட் பண்ணாங்க. ஆனா அவங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தாங்க, டே கடவுள் வாழ்த்து பாடணும், இது ஒரு ஹிந்து இன்ஸ்டிடியூஷன், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஆகவே இட் ஷுட் பி a காமன் சாங், பொதுவா இருக்கணும். அதுல எந்த கடவுளுடைய பேர் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது சொல்லியிருந்தாங்க. இவன் சொல்லியிருக்கான், சார் என்கிட்ட ஒரு பாட்டு இருக்கு சார். ஓகே, செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பர்டிகுலர் டேல கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபல், அந்த கமிட்டியில் இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் அவங்க கேட்பாங்க. அவங்க எல்லாம் ஓகே சொன்னாதான் நீங்க பாட முடியும். அந்த குறிப்பிட்ட நாள்ல எல்லாரும் ஒரு அறையில கூடியிருந்த பொழுது என் தம்பிமாரை கூப்பிட்டாங்க. இன்னொரு தம்பியை பாட சொன்னா அவன் பாட முடியல, அவன் நடுங்கினான், அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவன் கிறிஸ்டியன் பாயிண்ட் தெரியும், இவனை பார்த்து ரொம்ப சொன்னா. ஒரு ப்ரொஃபசர் சொன்னா, டே அங்க வந்து ஏசு கர்த்தர் அல்லேலூயான்னு ஏதாவது பாடிடாதடா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து அவன்கிட்ட சொன்னான். சார் இல்லை சார், அதெல்லாம் இல்லாம பொதுவான ஒரு பாடலை நான் பாட போறேன். சரி பாடு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்களாம். இவன் கண்ணை மூடி தேவனை இவன் பாடி ஆரம்பிச்சான். இந்த பாடலை பாட ஆரம்பிச்சானா, எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர். அவங்க கவனிச்சுட்டே இருக்கிறாங்க வார்த்தைகளை. பாடுங்க. சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர், உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுங்க சத்தமா, உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறாக சொல்கிறது. ஏசாயா 55 அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். சரிங்களா? இப்ப நம்முடைய நினைவுகளை காட்டிலும் ஆண்டவருடைய நினைவுகள் எப்படியாக இருக்கிறதா, உயர்ந்த நினைவுகள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. நம்ம எல்லாரும் சில நேரம் யோசிப்போம், ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் அவ்வளவுதான், நம்ம இந்த உலகத்தை விட்டு கடந்து போனோம், நல்லா வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா, நம்ம ஏதாவது ஒரு சாதனை பண்ணி இந்த உலக வாழ்க்கையில நம்ம பெருசா நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனா நம்மை குறித்தான ஆண்டவருடைய நோக்கம் என்ன, அவர் இந்த பூமியில நம்மை அனுப்பிச்ச அவருடைய விருப்பம் என்ன என்றாவது நம்ம யாராவது நம்ம யோசிச்சிருக்குமா? என்னை படைத்த இறைவன் எதற்காக இந்த பூமியில என்னை அனுப்பிச்சு விட்டாங்க, நான் அவருக்காக என்ன செய்யணும், என்னை குறித்து அவருடைய மனநிலைமை என்ன அப்படின்னு சொல்லி
நம்ம என்றாவது நம்ம யோசித்து பார்த்திருப்போமா? இல்லையா? இப்போ இன்னைக்கு நம்ம தோணுதுல, ஆமா என் ஆண்டவர் வந்து என்னை படைச்சவர் என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க? அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, என் நினைவுகள் அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதனை காட்டிலும் ஆண்டவருடைய நினைவுகள் மேலானது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. அவருடைய வழிகள் வந்து நம்ம யோசிக்கிற வழிகள் விட சில நேரம் நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் நம்ம ஒரு வழிய நம்ம யோசித்து வைப்போம் இல்லையா? அப்ப ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, "நீ நினைக்கிற வழிகளை காட்டிலும், நீ நினைக்கிற அந்த நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகள் வந்து எப்படிப்பட்டது? மேன்மையானது உன் வாழ்க்கைக்கு. அது ஆசீர்வாதமான ஒண்ணு." நாம நினைக்கிற நினைவுகள் வந்து தற்காலத்தை மாத்திரம் அதை பார்க்கும். ஆனா ஆண்டவருடைய நினைவுகளும், அவருடைய ஆலோசனைகளும், அவருடைய வழிகளும் நம்முடைய எதிர்காலத்தை மனதில் கொண்டு எது நமக்கு நன்மை பயக்கும் பின்னாடி காலத்துக்கு வரைக்கும் ஆண்டவர் வந்து நமக்காக அவர் யோசித்து வைப்பாங்க. ஆண்டவர் வந்து பேதுரு மீன் பிடிக்கிற தொழில் செய்து கொண்டிருந்தார் இல்லைங்களா? ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? அவங்கள அழைத்தாங்க. வா உன்னை வந்து நான் மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் அழைத்தார்கள். ஆண்டவர் அழைத்தப்போ, அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, தன்னுடைய சுய விருப்பத்துல என்ன செஞ்சாங்க, திருப்பி திருப்பி அந்த மீன் பிடிக்கிற அவங்க தொழிலுக்கே அவங்க போய்க்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் வந்து அழைத்த அந்த அழைப்ப வந்து அவர் மாத்திக்கல. ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, அவர் வந்து அவரை உருவாக்குனாரு. அவருடைய விருப்பத்திற்கு அந்த அவருடைய மனது சாயும் வரைக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, அவங்கள உருவாக்கி ஆண்டவர் அவர்கள் மூலமாக தான் என்ன நினைத்தாரோ அதை வந்து பேதுரு மூலமாக ஆண்டவர் செயல்படுத்தினாங்க இல்லையா? பேதுருவோட நினைவுகள் என்ன? மீன் பிடிக்கிற தொழில். இதுல போய் நம்ம ஏதாவது மீன் பிடிக்கலாம். ஆனா கர்த்தர் வந்து அவருடைய நாமத்தை அறிவிக்கும்படியாக மேன்மையான ஒரு காரியத்தை அவருடைய வாழ்க்கையில அவர் தீர்மானிச்சு வச்சிருந்தாங்க. இப்ப இன்னைக்கு ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய வழிகளுக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அந்த பாதை வந்து நமக்கு புரியாததா இருக்கலாம். ஐயோ! ஆண்டவர் என் வழியில என்ன செய்ய போறாங்க? சில நேரம் நம்ம ஆசைப்படுற எல்லாமே நமக்கு வந்து கிடைக்காம போகும்போது, நம்ம சோர்ந்து போகிற எனக்கு இது இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுகிறோம். ஆனா ஆண்டவர் வந்து ஏற்ற நேரத்துல அது என்ன செய்வாங்க? என் வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாக அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை குறித்து சந்தோஷப்படும்படியா தான் ஆண்டவர் அதை அவர் வைப்பாரு. ஆண்டவருக்கு ஏற்ற துக்கம், மனஸ்தாபப்படுவதற்கு எது இல்லாம, அது சந்தோஷத்திற்கு ஏதுவானதா, அது ஆண்டவர் மாத்தி தருவார். ஒரு காலத்துல நம்ம சொல்லுவோம், "ஆண்டவரே, நான் நினைச்சபடி அமைஞ்சிருந்தா கூட, இவ்வளவு ஒரு நன்மையான காரியங்கள என்னோட வாழ்க்கையில நான் பார்த்திருக்க மாட்டேன். ஆனா நீங்க என் வாழ்க்கையில என்ன சரியான பாதையில, சரியான திட்டத்துக்குள்ள நீங்க என்னை வழி நடத்துனீங்க. அதனால ஆண்டவரே, இது எனக்கு குடுத்த இந்த நன்மையான வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி என்று நம்ம சொல்லும்படியா ஆண்டவர் செய்வாங்க." நானும் கூட நினைச்சிருந்தேன் சின்ன வயசுல. நல்லா படிச்சு ஒரு பெரிய வேலைக்கு நம்ம போகணும். கை நிறைய சம்பளம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வித்தியாசமான உலகத்தோட காரியங்கள்ல உலக வேலை தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா ஆண்டவரோட நினைவுகள் வந்து அவருடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும் என்று அவர் நினைத்து வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவரோட வார்த்தையை சொல்லும்படியா ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்காங்க. இப்ப இது வந்து எனக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும்படியாக ஆண்டவர் கொடுத்த இந்த தருணத்திற்காக நான் வந்து என்ன செய்றேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். அதே மாதிரிதான் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னடா எந்த வேலைக்கும் நம்மளால முடியலையே, ஆசைப்பட்டாலும் அது நடக்கலையேன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் நான் வருத்தப்பட்டுட்டே இருப்பேன். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, அவருடைய விருப்பம் என்ன? நீ என்னோட வார்த்தையை சொல்லும்படியா தான் நான் உன்னை தெரிந்திருக்கிறேன். நீ என்னுடைய வார்த்தைகளை சொல்லு. உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளை அநேக ஜனங்களுக்கு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தீர்மானிச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அதே போல அவருடைய வேலையை செய்யும்படியா ஆண்டவர் அந்த உதவிய எனக்கு செஞ்சிருக்காங்க. அப்ப நம்ம கூட கடினமான பாதைகளை செல்லும்போது ஒருவேளை வருத்தப்படுகிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறாக சொல்கிறது, "கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது" அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ அந்த யாருக்கு அந்த நன்மைக்கு ஏதுவாய் நடக்குதுன்னு சொன்னா, அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்றாங்க? எல்லாத்தையும் ஆண்டவர் நன்மையாக அவர் மாற்றி குடுப்பாராம். அதனால சந்தோஷத்தோட ஆண்டவருடைய கையில ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே உங்க நினைவுக்குள்ள நான் என்ன ஒப்புக்கொடுக்கிறேன். உங்க நினைவுக்குள்ள என்ன வச்சு, நீங்க என்னை உங்களுடைய பாதையில என்ன நீங்க வழி நடத்துங்க அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது, ஆண்டவர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுக்கான அந்த பாதையை, உங்களுக்கான அந்த வழியை ஆண்டவர் காட்டி, உங்களை ஏற்ற நேரத்துல மேன்மையுள்ள ஒரு கிருபையை, மேன்மையுள்ள ஒரு உயர்வை, மேன்மையுள்ள ஒரு ஸ்தானத்தை
ஆண்டவர் காணும்படியா ஆண்டவர் நிச்சயமா அவர் செய்வாரு. அதனால ஆண்டவர் கையில ஒப்புக்கொடுங்க. உங்க நினைவுகளுக்கும், உங்க வழிகளுக்கும் இதை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். இந்த நாள்ல கூட நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும் சரியா? ஆண்டவரே, உங்க நினைவுகள்ல நான் வந்து அதை செயல்படுத்த உதவி செய்யுங்க. நானு, என்னுடைய குடும்பத்தார் எல்லாருமே என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வழிகளுக்கும், ஆண்டவருடைய தீர்மானங்களுக்கும் நம்ம செயல்படணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிப்போம். ரட்சிக்கப்படாத மக்களுக்காக ஜெபிப்போம். ஒருவேளை நம்ம குடும்பத்துல இன்னும் ஆண்டவருடைய அன்பை ருசிக்காதவங்க இருந்தாங்கன்னு சொன்னா, அவர்களுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லுவோம். ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய அந்த தயவுள்ள காலங்களை வீண்படுத்தி விடாதபடி, அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கக்கூடியவங்களா நம்ம இருப்போம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்பலாம் வந்து ரொம்ப மழை காலமா இருக்குது இல்லையா? அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம சரீரம் நன்றாக இருந்தா தான் என்னாகும்? நம்ம எல்லா வேலையும் நல்லா சுறுசுறுப்பா நம்ம செய்ய முடியும். நம்ம சரீரத்த ஆரோக்கியம் கெடும் பொழுது, எல்லா சூழ்நிலைகளுமே மாறி போயிரும். அதனால இந்த மழை காலங்கள்ல பிள்ளைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, தண்ணீர வந்து நல்லா சூடு பண்ணி குடிங்க. முடிஞ்சா அந்த தண்ணீர்ல கொஞ்சம் சீரகம் போட்டு அந்த தண்ணீய சூடு பண்ணி குடிக்கும்போது, அது உடல் நலத்திற்கு நல்ல ஆரோக்கியத்தை அது குடுக்கக்கூடியதா இருக்கும். இப்ப நீங்க இந்த மாரி ஆண்டவர் நமக்கு குடுக்குற அந்த ஞானத்துல, நாம சில நேரம் வந்து என்ன செய்யணும்? நம்மை தற்காத்துக் கொள்ளக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். எல்லா விதத்திலயும் ஆண்டவர் நமக்கு ஞானத்த குடுக்குறாங்க. எப்படி வாழணும்? எப்படி நடக்கணும்? என்னெல்லாம் நம்ம செஞ்சுக்கணும்? அப்படின்னு சொல்லி. இப்ப ஆண்டவர் அப்படி நமக்கு உணர்த்தும் பொழுது, அந்த காரியங்களே நம்ம செய்யும்போது, நாமும் நம்முடைய குடும்பமும் ஆரோக்கியமாக இருப்போம். வீண் விரயங்கள், வீண் பண விரயங்கள் இந்த நேரத்துல எல்லாத்துக்கும் நம்ம டாக்டர்ட்ட போவோம் இல்லையா? இந்த மாரி முன்னெச்சரிக்கையான காரியங்கள நம்ம செய்யும் பொழுது, நம்ம உடல்நல ஆரோக்கியத்தோட எல்லா வேலையும் நம்ம நல்ல சமாதானத்தோட, சுறுசுறுப்போடு செய்யும்படியா நமக்கு இருக்கு. சரிங்களா? சரி உங்களுடைய ஜெப குறிப்புகளையும் நீங்க எனக்கு அனுப்பிச்சு குடுங்க. நம்ம சேர்ந்து ஜெபிப்போம். அதே மாரி ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் குடுக்கும் பொழுது, அதற்கான உங்களுடைய அற்புதங்கள் ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் குடுத்திருக்காங்கன்னு சொன்னா, அதையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நம்ம ஆண்டவரை சேர்ந்து ஸ்தோத்திரிக்கும்படியா, நன்றி சொல்லும்படியா அது அமையும். மீண்டுமாக நம்ம மீண்டும் ஒரு காலை வேளையில ஒரு நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கிற வரைக்கும், இப்ப வந்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். சரியா? அன்பு தகப்பனே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய நினைவுகளுக்குள்ளயும், உங்களுடைய வழிகளுக்குள்ளயும் எங்களை ஒப்புக்கொடுத்து, அந்த மேன்மையான ஸ்தானத்தை நீர் எங்களுக்காக ஆண்டவரே நீர் நினைத்து வைத்திருக்கிற அந்த மேன்மையை நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.